என்னாச்சு நண்பர்களே? ஏன் சேட் பண்ணல? ஹலோ வாங்க. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது, மலரும் நினைவுகள் நான் சொன்னது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. ஆகாயம் என்பது என்ன நண்பர்களே, முடித்து கொள்ளலாமா? சென்று வரவா? யாரும் வரல. என்ன ஆச்சு? நெட்டு கனெக்ட்ல இருக்கா இல்லையா? ஹாய் வாங்க பாபா மேரி வாங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேரி, நீ எப்படி இருக்க? உன்னோட டியூஷன் பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க? டிஎன்பிசிக்கெலாம் படிக்கிறீங்களா? தேங்க்யூ. 5th லைக் தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்காங்க. ஐ ஆம் ஃபைன் டூ. வெரி குட் வெரி குட். டிஎன்பிசி கிளாஸ் போகிறீங்களா? எஸ், ஒரே பிஸி பிஸியோ பிஸி. படிங்க படிங்க, சீக்கிரம் படித்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போங்க. போனாதான் பெற்றவங்களுக்கு ஒரு பெருமை. டே டைம் ஸ்டடீஸ் அண்டு ஈவினிங் டியூஷன். ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. மார்னிங் வாக்கிங் போகிறோம். ஓகே ஓகே ஓகே. உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்னீங்க? மறந்தாச்சு மேரி. ஜாலினி மேரி சொல்லுங்க. ஃப்ரெண்டு பேர் ஏதோ சொன்னீங்க, அடிக்கடி வந்தால் தானே ஞாபகம் இருக்கும். அக்காவுக்கு மறந்து போகுதே. வீட்டில் மேரேஜ் அலைன்ஸ் பார்க்குறாங்க. வா வா, சூப்பர் சூப்பர் சங்கீதா. வா வா, சீக்கிரம் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க. பயமாக இருக்குது. பயப்படாத, எல்லாருக்கும் பெண்கள்னாவே வேறு என்ன செய்கிறது? கல்யாணம் முடித்தாதான் அதுக்கு ஒரு மதிப்பு, இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. பயப்படாத, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதாவது காலத்தில் நடந்துட்டாதான், இல்லைன்னா ஊர் உலகெல்லாம் வந்து தப்பாக பேசும். இன்னும் கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க, வயசாயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே மேரேஜ் ஆகலைன்னா ஊர் உலகம் தப்பாக பேசும். என்ன பண்ணுறது? அப்புறம் பெற்றவங்களுக்கு கஷ்டம். அதனால் மேரேஜ் பண்ணிக்கோ. புது ஆள் எப்படி குடும்பம்? நீ என்ன பண்ணுற? உங்கள் வீட்டில் உங்களுக்கு செட் ஆகி